எதுக்கெடுத்தாலும் நீங்க போராட்டம் ஊர்வலம் அப்படின்னு சொல்லி பொது இடத்துல போய் பண்றீங்க. பொது இடம் எல்லாத்துக்கும் சொந்தமானதுங்க, உங்க கட்சிக்குன்னு இல்லைங்க. இப்போ சொல்றாங்க, உத்தரவு போடுறாங்க, நீங்க எங்க பப்ளிக் மீட்டிங் போடுறீங்களோ அந்த பப்ளிக் மீட்டிங் இடத்துக்கு ஒரு தொகை, ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும், ஊர்வலம் நடத்தணும்னா எவ்வளவு ஆட்களை கொண்டு வரீங்க, எவ்வளவு கார் அரேஞ்ச் பண்ணி ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி ஆட்களை கொண்டு வரீங்க. இதுல நீங்க பார்த்துவாங்க, கட்சிக்காரங்க எல்லாரும் பொதுமக்களுக்காக வேண்டி போராடுறாங்களா. எத்தனை போலீஸ் வராங்களோ அந்த அளவுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா அவங்களுக்கு செக்யூரிட்டி சார்ஜ் கட்டணும். தமிழ்நாட்டில் இனிமேல் அரசியல் கட்சிகள் பொது இடத்துல ஊர்வலம் போகணும் அல்லது பொது இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா அரசாங்கத்துக்கு அந்த பொதுக்கூட்ட இடத்திற்கான வாடகை தரணும். அதே மாதிரி அந்த ஊர்வலம் பொதுக்கூட்டத்துக்கு போலீஸ் பந்தோபஸ்து பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு செக்யூரிட்டி சார்ஜஸ் அப்படின்னு. ஒரு சினிமா ஷூட்டிங்லாம் நடந்ததுன்னா போலீஸ் 20 பேர் 50 பேர்னு பந்தோபஸ்து கேட்பாங்க சில நேரங்களில், கூட்டம் கூடிரும்னு. ஆனால் அதுக்கு செக்யூரிட்டி சார்ஜஸ்னு அந்த சினிமா கம்பெனி பணம் கட்டிடுவாங்க. அதே மாதிரி இனிமேல் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டம் அல்லது ஊர்வலம் நடத்தினாங்க, அதுக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்தாங்கன்னா போலீஸுக்கு செக்யூரிட்டி சார்ஜ் பணம் கட்டணும். பொது இடத்தில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தை நடத்தினாங்கன்னா அதுக்கு இடத்துக்கு வாடகை கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு அப்படின்னு நம்ம மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தடாலடியாக இன்னைக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்குங்க. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. அதாவது நம்ம சென்னைக்கு அருகில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற திருப்போரூரில் அந்த ரவுண்டானான்னு சொல்லி ஒரு பெரிய இடம் இருக்கும். அந்த இடத்துல இருந்து 16/3/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தலைமையில் ஒரு பெரிய ஊர்வலம். அந்த ஊர்வலம் முடிஞ்ச உடனே பக்கத்திலேயே மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம். எதுக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் ஒன்று. ரெண்டாவது, பஞ்சம நிலத்தை தேவையில்லாமல் மற்றவங்க அபகரித்து வச்சிருக்காங்க, அதெல்லாம் மீட்கணும் அப்படின்னு இந்த 2 நோக்கத்துக்காக மிகப்பெரிய ஊர்வலம் அப்புறம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி திருப்போரூர் ரவுண்டானால நடத்தணும்னு சொல்லிட்டு 16ஆம் தேதிக்கு பெர்மிஷன் கேட்டாங்க லோக்கல் போலீஸ்ட்ட. திருப்போரூர் போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, எங்க கந்தசாமி கோவில் இருக்கு, மாசி மாத பிரமோற்சவம் நடந்துகிட்டு இருக்கு, ஏகப்பட்ட கூட்டம், இங்க ஊர்வலம் டெய்லி நிறைய பொதுமக்கள் நிறைய வர்றதுனால நீங்க இந்த ரவுண்டானா பக்கத்தில் போய் கேட்குறீங்க, அதனால உங்களுக்கு பெர்மிஷன் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு சொல்லிட்டாங்க. சசிகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அப்ளை பண்ணார். அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பெர்மிஷன் கிடையாதுங்க அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உடனே சசிகுமார் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போனார். அங்கே போய் என்னங்க இது, அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் 19 பிரகாரம் எங்கள் ரைட்டு, எங்கள் உரிமைக்காக வேண்டி போராடுறது எங்கள் ரைட்டுங்க, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குங்க. நாங்கள் ஊர்வலம் போய் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி பண்ண போகிறோம், எங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவங்க வர்றாங்க, எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். அப்போ அங்கே வாதாடின நம்ம அரசு வழக்கறிஞர் சொன்னார், எங்க எவ்வளோ கூட்டம் வருதுன்னு கூட சொல்லலை, ஏற்கனவே அங்கே கந்தசாமி கோவில் மாசி மாத ப்ரமோஷன் நடந்துட்டு இருக்குது, இவங்க வாட்ட நிறைய பேர் கூட்டம் வந்துட்டாங்கன்னா பக்திமார்கள் கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் பெரிய பிரச்சனையாயிருங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுக்கூடாது, அதனால பெர்மிஷன் தரல நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாம் தமிழர் கட்சியில் அங்கே ஹைகோர்ட்டில் வாதாடின சங்கர் அப்படிங்கிற ஒரு கவுன்சில் வழக்கறிஞர் என்ன சொன்னாருன்னா, எங்க நாங்கள் இடத்த வேணா மாற்றி வச்சுக்கிறோங்க, திருப்போரூர் ரவுண்டானாக்கு பதில் திருப்போரூர் பிடிஓ ஆஃபீஸ் வட்டார வளர்ச்சி அலுவலர் இருக்காங்க, அவங்க ஆஃபீஸ் பக்கம் ஓப்பன் கிரவுண்ட் இருக்கு, அங்கே வச்சுக்கிடுவோம், எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க. 500லேருந்து ஒரு 600 பேர் தான் கூட்டம் வருவாங்க, தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட்டத்தை கலந்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க பெர்மிஷன் கேட்டாங்க. அப்போ தாங்க அந்த அற்புதம் நிகழ்ந்தது. அந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர் GK இளந்தரையன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்க இப்போ இதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆகி போச்சுங்க, கட்சியை பிரபலப்படுத்தணும் அப்படின்னா அல்லது கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா எதுக்கெடுத்தாலும் நீங்க போராட்டம் ஊர்வலம் அப்படின்னு சொல்லி பொது இடத்துல போய் பண்றீங்க. பொது இடம் எல்லாத்துக்கும் சொந்தமானதுங்க, உங்க கட்சிக்குன்னு இல்லைங்க. இப்படி நீங்க போய் தேவையில்லாம பொது இடத்தை யூஸ் பண்ணி உங்க கட்சியை வளர்க்கறதுக்கு சுய நலத்துக்காக நீங்க பண்றீங்க. போலீஸ் எதுக்கு இருக்கு? போலீஸ் பொதுமக்களுடைய நலனுக்காக அவங்களுடைய
பாதுகாப்புக்காக 1000 வேலை செய்ய வேண்டியிருக்குங்க. ஆனால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஏதாவது நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் போனீங்க, ஊர்வலம் போனீங்கன்னா மொத்த போலீஸும் அங்கே கொண்டு போட்டுட்டு பொதுமக்களுக்கு ஒரு சேவை பண்ண முடியலைங்க. அதனால் நாங்கள் இப்போ சொல்கிறோங்க, உத்தரவு போடுறாங்க, நீங்கள் எங்கே பப்ளிக் மீட்டிங் போடுறீங்களோ அந்த பப்ளிக் மீட்டிங் இடத்துக்கு ஒரு தொகை, வாடகை தொகை அரசாங்கத்துக்கு கட்டணும், நம்பர் 1 அப்படின்னாரு. ஐயோ இது என்னங்க இது? அப்படின்னா நீங்கள் அரசியல்வாதிகள் யாருமே ஒன்றுமே செய்ய முடியாதுங்க, பொதுக்கூட்டம் நடத்த முடியாதுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வாடகைலாம் அப்படி சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு அவங்க கேட்டாங்க. சரி, அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீங்கள் அரசாங்கத்திட்ட சொல்லி இனிமேல் எந்த அரசியல் கட்சியும் சரி பொது இடத்துல வந்து ஒரு மீட்டிங் நடத்தினோம்னா அரசாங்கத்துக்கு வாடகை கட்டணும் 1 அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்பர் 2, சரிங்க இப்போ நீங்கள் வந்து 500 to 600 பேர் வருவாங்க, வேற இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால நான் உடனே உத்தரவு போடுறேன், திருப்பூர் போலீஸு இந்த ஊர்வலம் மற்றும் இந்த பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி தரணும் 1. நம்பர் 2, 500-600 பேர் வர சொல்றீங்க, ஆனால் நிறைய பேர் கூட்டம் வந்துடுறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுறது, போலீஸ் நிறைய பந்தோபஸ்து போடணும்ல. இந்த சினிமாக்காரங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் பந்தோபஸ்து தர்றீங்களே, நீங்கள் என்னங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும், ஊர்வலம் நடத்தணும்னா எவ்வளோ ஆட்களை கொண்டு வரீங்க, எவ்வளோ கார் அரேஞ்ச் பண்ணி ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி ஆட்களை கொண்டாடுறீங்க, எந்த மாதிரி நீங்கள் ஸ்டேஜ் அழகாக ஸ்டேஜ் போட்டு டெக்கரேட் பண்ணி லைட்லாம் போட்டு பேனர் கட்டி கட் அவுட்லாம் வச்சு ஏகப்பட்ட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடி தோரணங்கள், எவ்வளவு பணம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க உங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக வேண்டி. உங்களுக்காக வேண்டி பாதுகாப்பு தரக்கூடிய போலீஸு உண்மையில் பொதுமக்களுக்கு சேவை செய்ய முடியாமல் உங்கள் பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு நைட்டும் போது அலைஞ்சிக்கிட்டு, அதாவது கண்ணை வந்து மூடக்கூட முடியல, உங்களுக்கு வேலை பழு அவ்வளோ அதிகமாக போச்சுங்க. அதனால் இனிமேல் நீங்கள் பந்தோபஸ்து இந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா போலீஸுக்கு செக்யூரிட்டி சார்ஜஸ் கட்டணும். இந்த திருப்போரூர் மீட்டிங்க்கு 25,000 பணம் கட்டுங்க அப்படின்னு மாண்புமிகு நீதியரசர் ஜி.கே. இளந்தையன் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டார். உடனே சங்கர் அவருங்க வந்து என்னங்க இது 25,000 பணம் கட்டன்னு சொன்னோம்னா எங்கள் உரிமையை பாதுகாக்கிறது அரசமைப்பு சட்டம் எங்களுக்கு வழங்கி இந்த அடிப்படை உரிமையான ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், நாங்கள் யாருக்காண்டி போராடுறோங்க, பொதுமக்களுக்கு தாங்க போராடுறோம். இதில் நீங்கள் பார்த்துவாங்க, கட்சிக்காரங்க எல்லாரும் பொதுமக்களுக்காக வேண்டி போராடுறாங்களாம், உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அதனால் இந்த மாதிரி நாங்கள் பொதுமக்களுக்கு போராடுறோம், எங்களுக்காக வேண்டி எங்களுக்கு சுயநலமே கிடையாதுங்க. அதனால் நீங்கள் இப்போ 25,000 பணம் கட்ட சொன்னோம்னா எங்களால் கட்ட முடியாதுங்க, நாங்கள் எப்படிங்க கட்டுவோம் அப்படின்னு உடனே மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் சரிங்க இப்போ 25,000 கட்டணும்னு சொன்ன இந்த உத்தரவை நான் வித்ரா பண்ணி எடுத்துக்கிறேன், இவங்களுக்கு பந்தோபஸ்து கொடுத்துருங்க. இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பொது இடத்திலும் ஊர்வலம் போனீங்கன்னா அல்லது பொதுக்கூட்டம் நடத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வாடகை செலுத்தணும். அதே மாதிரி போலீஸ் நீங்கள் பந்தோபஸ்து வேணும்னு கேட்டீங்கன்னா எத்தனை போலீஸ் வராங்களோ அந்த அளவுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக அவங்களுக்கு செக்யூரிட்டி சார்ஜ் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டார். மிக சிறப்பான ஒரு உத்தரவு தான். இனிமேலாவது போலீஸுக்கு வேலை பழு குறையும். என்னதான் வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் நாங்கள் பொதுமக்களின் கோரிக்கைக்காக வேண்டி உரிமைக்காக வேண்டி போராடுறோம்னு சொன்னா கூட மோஸ்ட்லி அவங்க அரசியல் கட்சியை வளர்ப்பதற்காக, அவங்க ஆட்சிக்கு வருவதற்காக, அதுக்கப்புறம் பொதுமக்களின் பேரில் ஆட்சி நடத்துவதற்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு கடைசியில் போலீஸுக்கு ஏகப்பட்ட தொந்தரவு உண்டாக்கி இந்த மாதிரி சார்ஜ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அதில் என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு தெரியல. மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் போட்ட உத்தரவு ரொம்ப உத்தரவு, நல்ல உத்தரவு. அது கம்பல்சரியா போடாம அரசாங்கம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும், நீங்க பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு தான் உத்தரவு போட்டிருக்காரு. இன்னும் வரப்போற காலத்தில் என்ன நடக்குன்னு பார்ப்போம்.